என் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான விளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூலோக தகப்பனை விட நீர் உன்னதமான தகப்பன். ஒப்பிட்டும் ஆண்டவரே சொல்லக்கூடாத நிலையில் என் தகப்பன் மிக உயர்ந்தவர். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற என் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் தாப்பனே. உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் விதமாக ஆண்டவரே பேசும்படியாக எனக்கு கொடுத்த இந்த கிருபை எவ்வளோ பெரிய தாப்பனே, நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. ராஜா, உங்களுடைய அருமையான காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது நீர் எவ்வளோ உன்னதமான பரம தகப்பனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கு ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பன். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, எவ்வளோ அழகாக நீ சொல்லியிருக்கிறீர். ஆமாம் ஆண்டவரே, நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எனக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எனக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு தெரியும். ஆமாம் ஆண்டவரே. ஃபாதர் நோயத் வாட் திங்ஸ் யூ ஹேவ் நீட் ஆஃப் பிஃபோர் யூ ஆஸ்க். ஆமாம் ஆண்டவரே, எவ்வளோ அழகான ஒரு காரியமாக இது இருக்கிறது தாப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு எது நல்லது, எது தேவையில்லை, எது கெட்டது என்ற எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆனால் என் தகப்பனிடத்தில் நான் என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு தகப்பனே விதமாக செய்வது என்பது எவ்வளோ மேலான ஒரு காரியம். ஒருவேளை என்னுடைய தகப்பனிடத்தில் நான் என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பேன், ஆனால் அது எனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஆண்டவரே. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவில், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். உம்மிடத்தில் நான் கேட்காமல் ஆண்டவரே வாழ்வேன், ஆனால் தகப்பனே அது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, எவ்வளோ பெரிய ஆண்டவரே சரியில்லாத காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. இப்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லவும், அவளை குறித்து உம்மிடத்தில் ஆண்டவரே நான் பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் எல்லாவற்றும் எனக்கு நீங்கள் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இந்த பூலோகத்தில் ஆண்டவரே தகப்பனே வேறு என்ன எனக்கு உண்டு? அருமையான நம்முடைய வசனத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அதுதான் எனக்கு தேவை தாப்பனே. உமது ஆலோசனைப்படி என்னை நடத்தும். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும், இந்த ஊழியத்தில் செய்யப்படட்டும், இந்த சபையில் செய்யப்படட்டும். ஆமாண்டவரே, பரலோகத்தில் நம்முடைய சித்தத்தை செய்வதைப் போல இந்த பூலோகத்தில் செய்தரலாம், என்னுடைய வாழ்க்கையில் செய்தரலாம் ஆண்டவரே. அது எனக்கு போதும் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரை உருவாக்கி இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரை எவ்வளோ பயங்கர அழிவிலிருந்து என்னை மீட்டிருக்கிறேன் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆமாம் என் அன்பின் தாப்பனே, இவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரே அழிவன் என்று ஐயோ தாப்பனே, நான் என்னுடைய பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னை மீட்டு அந்த அன்பை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே அது எவ்வளோ மேலானது ஆண்டவரே. நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவேளை என்னுடைய பாவ இச்சைகளினால் நான் ஆண்டவரே கத்தாவை இழுப்புண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையானது முற்றும் ஆண்டவரே அழிந்து போயிருக்கும், நிர்மலமாய் போயிருக்கும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். ஆனால் ஆண்டவரே எனக்கு நீங்கள் எவ்வளோ அழகான கிருபையை காமிச்சிருக்கீங்க, எவ்வளோ அழகான தயவை காட்டியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற எல்லா அன்புக்காகவும், எல்லா கிருபைக்காகவும், எல்லா இரக்கங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறது எவ்வளோ மேலானது. ஆமாம் ஆண்டவரே, நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, எதை எவ்விதமாக செய்வது, எதை எவ்விதமாய் பேசுவது என்பதை குறித்து எனக்கு ஆண்டவரே தெளிவில்லை தாப்பனே. இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே இது எவ்வளோ ஒரு மேலான ஆண்டவருடைய கிருபை, எவ்வளோ ஒரு மேலான ஆண்டவருடைய தயவு. அதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உங்களையே நான் நோக்கி பார்க்கிறேன், மனுஷனை அல்ல, என் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கிறேன், என் தாப்பனை நோக்கி பார்க்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த அவர் என்னுடைய தகப்பன், உன்னதமானவர். என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லுகிறவர் தான் என்னுடைய தகப்பன். ஆமாண்டவரே,
ஆண்டவரே, எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் தான் என் தகப்பன். என்னுடைய அருமையான சகோதரராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தவர். எனக்காக பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்த என்னுடைய அன்பின் ஆண்டவரே சகோதரனாக தகப்பனே, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நானும் உம்முடைய பிள்ளை. ஐயோ தாப்பனே, சொல்வதற்கு தகுதி இல்லை. ஆனால் கூட ஒரு ஏழை பாவியாக என்னை இந்தளவுக்கு ஆண்டவரே நீர் உயர்த்தி இருக்கிறீர், வழிநடத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆம் ஆண்டவரே, நான் ஒரு ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளோ ஒரு அபாத்திரன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் நிச்சயமாக ஆண்டவரே ஒன்றுமில்லை, அபாத்திரனும் அபாத்திரன். ஆனால் எனக்கு நீங்கள் பாராட்டி வருகிற, பாராட்டி இருக்கிற, பாராட்ட போகிற எல்லாவற்றையும் நான் நினைப்பு பார்க்கும்பொழுது தாப்பனே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா என்னுடைய தகப்பனாக ஆண்டவரே நீர் எவ்வளோ அழகாக உடைய வார்த்தையில் சொல்லியிருக்க. அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கல்லை கேட்டா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் வருவது எவ்வளோ ஆண்டவரே மிகச்சிறந்த காரியம், தேவையான ஒரு காரியம். அது ஆண்டவரே எவ்வளவு அவசியமான காரியமாக இருக்கிற தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த வா ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ காரியங்களை செய்கிறது இந்த உலகத்தில் பார்க்குறோம். எவ்வளோ தியாகங்கள் ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை விட்டு கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளின் காரியங்களாக செய்கிறதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. ஆமாம் ஆண்டவரே, ஒரு கெட்ட தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளைக்கு நல்லது தான் செய்யணும்னு பார்க்குறான். ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ காரியங்களில் விட்டு கொடுத்து செய்கிற காரியங்கள், எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே அவர்கள் செய்யும்படியான காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனே. தேவா, இது உண்மையாலுமே எவ்வளவு அற்புதமானது, எவ்வளோ ஆச்சரியமானது, எவ்வளோ மேலானது ஆண்டவரே. த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக அக்கறை கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. என்னை குறித்து அக்கறை கொள்ளுகிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக எனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஒரு அருமையான தகப்பன் எனக்கு உண்டு. அது எவ்வளோ ஒரு மேலான நம்பிக்கை ஆண்டவரே. எல்லாவற்றையும் கேட்கும்படியாக மட்டுமில்லை, கேட்காத எத்தனையோ நன்மையான காரியங்களை அன்பின் தாப்பனை எனக்கு நீங்கள் செய்கிறீங்கன்றதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனை. ஆண்டவரே, என்னை திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான காரியம், எவ்வளோ அற்புதமான காரியம். என் அன்பின் தாப்பனை, எவ்வளோ மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ஏழை பாவிக்கு நீர் கொடுத்திருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இது ஆண்டவரே தகப்பனை விவரிக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியம், விவரிக்க முடியாத ஒரு ஆண்டவரே கிருபை. ஸ்தோத்திரம் தாப்பனே. இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். எவ்வளோ அருமையான காரியம் ஆண்டவரே. ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவரே என்னை இணைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் நம்மை நேசிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள சரியாக ஒரு வேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகளாவிய திருச்சபையில் அருமையான ஒரு குடும்பம் உண்டு. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அருமையான குடும்பம் உண்டு. ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்கிற ஒரு அருமையான குடும்பம் உண்டு. தகப்பனே, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் இது, எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இது, எவ்வளோ அற்புதமான காரியம் இது. இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. அருமையான குடும்பத்தில் என்னையும் கூட இணைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலகளாவிய திருச்சபை நான் எண்ணி பார்க்கும் பொழுது அதுதான் என்னுடைய உண்மையான திருச்சபை, அதுதான் என்னுடைய உண்மையான திருச்சபை. ஆமாம் ஆண்டவரே, அதில் நான் ஒரு அங்கத்தினன், நான் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன். அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆண்டவரே மறுபடியும் பிறந்த உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறீர். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியில் வேணால் அவங்க இருக்கலாம். ஒருவேளை சாதாரண ஒரு ஆண்டவரே எளிய வீட்டு பெண் வேலை செய்கிறவளாக இருக்கலாம், அது ஒரு பெரிய ராஜாவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் மட்டும் பிறந்துட்டா ஆண்டவரே, இந்த தகப்பன் அவங்களுக்காக செய்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஆண்டவரை இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை அவர் பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் ஆண்டவரே எவ்வளோ மேலான ஒரு காரியம். உலக தகப்பனை நாம் பார்க்கும்போது நான் ஒரு தகப்பனாக
என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எப்படி செய்கிறேன் பார்க்கும் பொழுது, தகப்பனே, எவ்வளவாக நான் பெரிய அளவில் ஆண்டவரே கெப்பாசிட்டி உள்ளவன் இல்லை, ஒன்றுமே இல்லை சொல்ல போனால். ஆனால் என் ஆண்டவர் என்ன தகப்பன், ஆண்டவரே எனக்கு அந்த பிள்ளைகளுக்காக செய்யணும், அவருடைய நலனை விரும்பணுன்ற இப்படி இவ்வளோ காரியங்களையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது, மிக அற்புதத்துக்குரிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே, அதற்காக நான் உங்களை ஸ்தோத்தரித்து துதிக்கிறேன் தாப்பனே. இவ்வளோ அற்புதமான கர்த்தரிவர், எவ்வளோ ஆச்சரியமான கர்த்தரிவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா, இவ்வளோ ஒரு மேலான ஒரு குடும்பம் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த, ஒரு அநீதி நிறைந்த ஒரு உலகம். ஒருவருக்கொருவர் எவ்வளோ பொறாமை, போட்டி, பெருமை, அகந்தை. ஆனால் ஆண்டவரே, ஒரு அருமையான குடும்பம் எனக்கு உண்டு, ஒரு அருமையான குடும்பம் உண்டு. தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனை அப்பா என்று அழைத்து ஆண்டவரை பிதாவே என்று கூப்பிட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த தகப்பனை சார்ந்து வாழுகிறவர்கள், அவருடைய சந்தோஷத்துக்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். என்ன ஒரு அருமையான குடும்பம் இது, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு குடும்பம் இது ஆண்டவரே. ஆனால் தகப்பனே, இவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இது. ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னை விட நீங்கள் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன். நான் கேட்டுதான் இல்லை, உண்மைதான். நான் ஜெபிக்கிறேன், இருதயத்தை நான் ஊற்றி விடுகிறேன், என்னுடைய காரியங்களை தெரிந்து கொள்கிறேன். எனக்கு எதிர்காலம் தெரியாது, ஒருவேளை எனக்கு எப்படி நீங்கள் நியமிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. நான் கூட நீ எத்தனை வருஷம் நான் இந்த உலகத்தில் இருப்பேன் எனக்கு தெரியாது, நீ எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் எனக்கு தெரியாது. அன்றைக்கு கூட இந்த ஐஷேக்கப் திடீர்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தீர் போக. ஆண்டவரை இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, இதெல்லாம் ஆண்டவரை நான் கேட்கல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரை. சொல்லப்போனால் நான் கேட்காத ஆண்டவரை எத்தனையோ 99% நான் கேட்காது தான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா எனக்கு என்னது தேவை என்று நீங்கள் அறிந்து அதை கொடுக்கிறவராக இருக்கிறதுனால என் அன்பின் தாப்பனே, அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எனக்கு என்னது தேவை என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறதுனால அழகாக அதை கொடுக்குறீங்க, அந்த எண்ணத்தை கொடுக்குறீங்க, அந்த சிந்தையை கொடுக்குறீங்க. அந்த ஆண்டவரே கர்த்தாவே காரியத்தை செய்ய வேண்டும் என்று என்னை வழிநடத்துகிறீங்க. இதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஒரு அருமையான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா என்னுடைய தகப்பன் அவர், என்னுடைய தகப்பன் அவர். இந்த பொல்லாத தகப்பனை விட தகப்பனே கூப்பிட்டே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஒப்பிடுதலுக்காக கோடி 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 உன்னதமான தகப்பன். உலகளாவிய திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆங்காங்கு உடைய பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறீர். ஆங்காங்கு ஆண்டவர் அந்த எளிய விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு சிறு கூட்டம் உண்டு. அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய விருப்பமெல்லாம் ஆண்டவர் தான், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் தான், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். ஆண்டவரை தவிர வேறு விருப்பமில்லை ஆண்டவரை. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு. இதுதான் அந்த உலகளாவிய திருச்சபையினுடைய அந்த மக்கள். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆமாண்டவரே, ஆங்காங்க இருக்கிறாங்க, பல சபைகளில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், சீர்திருத்த சபைகளில் என்றல்ல ஆண்டவரே. எவ்வளோ அருமையான ஒரு குடும்பம் இது, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு குடும்பம் இது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் நான் ஒரு அங்கத்தினன். என்னுடைய தகப்பன் இவர், என்னுடைய தகப்பன் இவர். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய தகப்பன். ஆமாம் ஆண்டவர், இந்த கர்த்தர் என்று சொல்ல இடத்துல நான் உரிமையோடு என் தகப்பன் என்று சொல்ல முடியும். ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் தான் இதை செய்கிறார், அநீதியை தண்டிக்கிறார். ஆண்டவரே, நீர் நீதிபரர், உம்முடைய ஞானம் மிகப்பெரியது, உம்முடைய வல்லமை மிகப்பெரியது, உம்முடைய கிருபை மிகப்பெரியது தாப்பனே. என்ன ஒரு அருமையான உறவை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கும் பொழுது தகப்பனே, இந்த உலகளாவிய திருச்சபையினுடைய அங்கமாக என்னை நீங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே பரத்தின் குடும்பம், திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய இந்த குடும்பத்தில் ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்கள், ஆண்டவரே உம்முடைய குமாரன் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள். என்ன ஒரு அருமையான காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு ஆண்டவரே உறவை எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த உலகத்தில். அது போதும் தாப்பனே. என்னுடைய இருதயத்தெல்லாம் நான் உங்களுடைய சமத்தில் ஊற்றி விடுவேன், அது எனக்கு போதும். ஏன்னா எதை செய்யணுங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தாப்பனே. ஆனால் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும்.
உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த உலகளாவிய திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக ஆண்டவரே, அந்த குடும்பம் எவ்வளோ அழகானது, அந்த குடும்பம் எவ்வளோ அழகான குடும்பம். வாட் ஏ பியூட்டிஃபுல் ஹோம் இட் இஸ். தகப்பனே, இந்த சபையை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். தகப்பனே, அநேக சமயங்கள் என்னுடைய இருதயத்தில் ஏமாற்றத்தை தான் நான் பார்க்குறேன். உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ரொம்ப இல்லை தகப்பனே. உமக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறதை ஆண்டவரே கர்த்தாவே மக்களுடைய உள்ளத்தில் பார்க்க முடியல. ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நான் அவர்களை குற்றம் சாட்டும்படியாக இல்லை, ஆனால் இதுதான் உண்மையான நிலையாக இருக்கிறது. இந்த சபையை நீங்கள் உயிர்ப்பிக்கலைன்னா ஆண்டவரே என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, அவர்களை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்குள்ளாக எவ்வளோ பெரிய நம்பிக்கை உண்டு, ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக கட்டுவார் என்ற அந்த ஒரு காரியம் அவளுக்குள்ளாக வரல. நீங்கள் கொடுக்கலன்னா அது வரவும் வராது. அது உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே மற்றவர்களுக்கு அவருடைய பாவங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல ஒரு இரக்க குணத்தை தாரும். எல்லாம் ஒரு மன்னிப்பின் குணத்தை எனக்கு தாரும். தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் நான் பார்க்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அழகாக வெளிப்படுத்தினாரே. சிலுவையின் உச்ச கட்டத்தில் ஆண்டவரே அதை வெளிப்படுத்தினார். அவருடைய முழு அர்த்தம் எனக்கு தெரியல, முழு காரியம் எனக்கு தெரியல. நான் ஒன்று அறிந்திருக்கிறேன், அவ்வளோ பகை உணர்வோடு, அவ்வளோ வெறுப்போடு, அவ்வளோ கசப்போடு அவரை கொண்டு போய் ஆண்டவரே கர்த்தாவே வேதனையின் உச்சக்கட்டத்தில் அவர்கள் ஆண்டவரை நிறுத்தினார்கள். ஆனால் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி எவ்வளோ அழகாக ஆண்டவரே அவளை பார்த்து ஜெபித்ததை பார்க்கும் பொழுது தாப்பனே, என் இயேசுவை போல நான் வாழணும் ஆண்டவரே, நான் உம்மை போல வாழணும், உடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினை நான் வாழணும், உடைய குடும்பத்தினுடைய ஒரு ஆண்டவரே நபராக நான் உண்மையாய் வாழணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. அதை தவிர அவர் எனக்கு தேவை மற்ற இல்லை தாப்பனே. மற்றவர்களை மன்னிக்கிறது, உண்மையில் அந்த மன்னிக்க முடியாத அந்த ஒரு தன்மையில் ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு தாங்குதல் இருக்குது, ஒரு பரிவு இருக்குது. ஐயோ ஆண்டவரே, இந்த சபையை பார்க்கும் பொழுது இவ்வளோ மக்களுடைய நிலை ஆண்டவரே உண்மையாலுமே தாப்பனே வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் ஒரு இதயத்தில் ஆண்டவர் அதிகமான மாறுதலை நான் பார்க்க முடியலைங்கிறது உண்மை. அது ஏங்கிறது எனக்கு தெரியல தாப்பனே. இது அருமையான ஒரு சத்தியம், ஆச்சரியமான ஒரு சத்தியம். என்னுடைய வாழ்க்கையில் இது என்னை மாற்றின ஒரு சத்தியம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த சத்தியங்கிறது இல்லைன்னா நான் ஆண்டவரை நிர்மலமாய் போயிருப்பேன். என்னை எவ்வளோ அழகாக நீங்கள் வழிநடத்தியிருக்கீங்க ஆண்டவரே. என்னிடத்தில் எவ்வளோ குறை உண்டு தாப்பனே. ஆண்டவரே, இந்த காரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், அதை எப்படி செய்யணும் என்னை ஆண்டவரே கர்த்தாவே அந்த விருப்பத்தையும் செய்ய என்னில் உண்டாக்குங்க ஆண்டவரே. நான் துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, வேண்டாம் தாப்பனே. அதை என்னை எடுத்து போடும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டுகளை ஒட்டாதிரும் தாப்பனே. அது வேண்டாம் எனக்கு. ஏன்னா என் ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னா ஆண்டவரே வேண்டாம் தாப்பனே, அது வேண்டாம். என்னில் பேசுங்க ஆண்டவரே. நான் மிக மோசமான ஒரு நபர் ஆண்டவரே, உமக்கு தெரியாததல்ல ஆண்டவரே. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நான் ஆண்டவரே கர்த்தாவே எண்ணி பார்க்கும் பொழுது இது எனக்கு ஆண்டவரே உண்மையாலுமே புல்லரிக்கிறது. எனக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியமா, எனக்கு இப்படி ஒரு ஆண்டவரே அன்பின் நினைப்பா. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, நான் எவ்வளோதான் இதுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் இதுக்கு நான் ஆண்டவரே நன்றி சொன்னாலும் நிச்சயமாக இது போதாது தாப்பனே. ஏன்னா என் வாழ்க்கையில் அவ்வளவாக நீங்கள் செய்திருக்கீங்க. என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே இந்த விசுவாச பாதையில் என்னை கொண்டு செல்லியிருக்கிறீங்க. ஒரு எனக்கு நிறைய திரளான பணத்தை கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் செய்திருப்பேன் நானா தகப்பனே. எவ்வளோ உண்மை ஆண்டவரே. அவ்வளோ பணத்தை கொடுத்தார் ஒரு சமயத்தில். ஆமாம் ஆண்டவரே, அதை கொண்டு நான் ஒரு வேலை தகப்பனே செய்திருந்தா ஆண்டவரே அது எவ்வளோ செய்திருக்கலாமோ. ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது அது எனக்கு விசுவாச பாதையில் என்னை கொண்டு சென்றிருக்காது. ஆமாம் ஆண்டவரே, நான் ஒரு வேளை எல்லாத்துக்கும் அந்த காரியத்தை எல்லாம் ஒரு வேளை ஆண்டவரே ஒரு நீர் கொடுத்த நிலையில் அது ஆண்டவரே ஒரு நகையாகவோ பணமாகவோ அதெல்லாம் நான் செய்திருந்து வாங்கி வச்சுருந்தேன். என்னன்னா இன்னைக்கு ஒரு வேளை பல கோடிகள் பெறலாம், ஆனால் அது எனக்கு விசுவாச வாழ்க்கையில் கொண்டு செல்லிருக்காது. ஆமாம் ஆண்டவரே, அந்தந்த நாளுக்கு அது என்னதன் பாடு போதும். அது ஒரு விசுவாச வாழ்க்கையினுடைய அருமையான காரியம்தான்.
அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அந்தந்த நாளில் ஆண்டவர் என்னை அழகாய் வழிநடத்துகிறார். அந்தந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். அது போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதும். ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காரியத்தில் கூட உம்முடைய காரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இது கூட உம்முடைய சித்தம், உம்முடைய கிருபை. ஆமாண்டவரே, இந்த காரியத்தை நீர் ஆண்டவரை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஒத்தாசையை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த காரியத்தில் ஆண்டவரே நீங்கள் துணை நில்லுங்க ஆண்டவரே. ஆமாம் தகப்பனே, அது எனக்கு போதும். நீங்கள் எனக்கு துணை நின்று என்னை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் அழகாக வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஆமாம் ஆண்டவரே, மிகுந்த ஆச்சரியமானவர், மிகுந்த அற்புதமானவர் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவேளை எதிரடையான பல காரியங்கள், வியாதிகளை மற்றிருந்தால் கூட நன்மைக்கு எதுவாக என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. உங்களை சார்ந்து நான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னை வழி நடத்துகிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இது உண்மைதான் தாப்பனே. உங்களை சார்ந்து நான் வாழபடியாக மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அழகாக செய்கிறீங்க. ஏன்னா உங்களை சார்ந்து நான் வாழணும். உங்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை ஆண்டவரே. உங்களோடு கர்த்தாவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உங்களை வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்குமானா ஆண்டவரே அதை நீங்கள் எடுத்துடுங்க, எடுத்து போடுங்க. அது வேண்டாம் ஆண்டவரே. நான் ஒரு மதியனாக இருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் நடத்தும். உமது ஆலோசனைப்படி நடத்திய முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எனக்கு ஒரு அருமையான பரம தகப்பன் உண்டு. என்னுடைய தகப்பன் எனக்காக என்னை விட அக்கறை உள்ள ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. எனக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. அவர் அருமையாய் செய்வார். அது விசுவாசங்கிறது ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கை. ஆமாம் தாப்பனே, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை அது எவ்வளோ ஒரு அருமையான காரியம். எனக்கு ஒரு அருமையான தகப்பன் உண்டு. அவர் அழகாக செய்வார், எல்லாத்தையும் செய்வார். அவர் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு முடிச்சிருவார். நான் ஒரு வேளை ஆண்டவரே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவருடைய முடிவு மரண வழின்னு பார்க்குறோம். அது உண்மைதான் தாப்பனே. எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகளை அனுபவிச்சிங்க. அதை நான் எண்ணி பார்க்கும் பொழுதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ தோல்விகளை என்னுடைய வாழ்க்கை நீங்கள் அனுமதிச்சிங்க தாப்பனே. அது உண்மைதான் தாப்பனே. எவ்வளோ தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ காரியங்களெல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது நன்மைக்கு எதுவாக நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, நான் இதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய காரியமாக இருக்கிறது, அற்புதமான காரியமாக இருக்கிறது, மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களுடைய இரக்கத்தின் கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். என்னை நீங்கள் வழி நடத்துங்க. ஒவ்வொரு அடியிலும் கூட நீங்கள் என்னை வழி நடத்துங்க. ஒவ்வொரு நிலையில் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அது என்ன ஒரு அருமையான, என் தகப்பன் என் மேய்ப்பராக இருக்கிறார். என் தகப்பன் என் மேய்ப்பராக இருக்கிறார். என் தகப்பன் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் அல்ல, என் தகப்பன் என்னை வழிநடத்துகிறார். அவர் தான் என்னுடைய மேய்ப்பர். அவர் தான் என்னை வழிநடத்துகிறவர். அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். என் தகப்பன் என் மேய்ப்பராக இருக்கிறார் ஆண்டவரே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஆமாம், அது எனக்கு தெரியும். ஆபத்துகளுக்கு என்னை விலைக்கு அவர் பாதுகாக்கிறார். ஆமாம் ஆண்டவர், எத்தனையோ சிங்கங்கள், எத்தனையோ காரியங்கள் என்னை பீறி போடும்படியாக இருக்கிறது. ஆனால் என் தகப்பன் என் மேய்ப்பராக இருக்கிறார். என் தகப்பன் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஏன்னா உரிமையோடு நான் ஆண்டவரே கர்த்தர் என்ற இடத்துல என் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நிச்சயமாக ஆண்டவரே நான் கொள்ள முடியும். ஆமாம் ஆண்டவரே, இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா நிச்சயமாக நீங்கள் என்னுடைய தகப்பன் தான். நிச்சயமாக என்னுடைய தகப்பன் இல்லாமல் ஆண்டவரே இவ்வளோ அருமையாக என்னுடைய காரியங்களை வழி நடத்துகிறீங்க தாப்பனே. இவ்வளோ அற்புதமாக காரியங்களை வழி நடத்துகிறீங்க. இந்த கண்ணில் கூட ஆண்டவரே கேட்ராக்ட் வந்திருக்கு தகப்பனே. அது ஏறக்குறைய ஆண்டவரே 1/3 பார்வை இழந்துருச்சுன்னு சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, அது கூட உங்களுடைய சித்தம். ஒரு பக்கம் நிற்கும் போது இன்னும் அதிகமாக இழக்காதபடிக்கு நீங்கள் கடுத்தெடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறேன். இதில் தொடர்ந்து நான் எப்படி செய்வது? என்னை வழி நடத்துங்க. இந்த கண் ஆப்ரேஷன் ஆண்டவர், இந்த கேட்ராக்ட் 2 கண்லேயும் கேட்ராக்ட் இருக்குது, அது ஆப்ரேஷன். இன்னுமா அந்த கிளாக்கோமா, அந்த கண் அழுத்தம், உள்ளாக இருக்கிற அந்த ப்ரெஷர், அதுக்குண்டான ஆப்ரேஷனை பொறுத்து கூட உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வழி நடத்துங்க. அதனுடைய காரியங்களை, தேவைகளை நீர் சந்திக்க
வல்லவராக இருக்கிறீர் தாப்பனே. இதெல்லாம் உங்களுடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும்? என் தேவன் என் மெய்ப்பராக இருக்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என் தகப்பன் என்னை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் என்னை ஆண்டவரை வழி நடத்துகிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த உலகத்தில் உமது ஆலோசனையின்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இவ்வளோ அருமையான ஒரு காரியம், இவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவை நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை ஆண்டவரே. ஐ ஷல் நாட் வாண்ட். தாழ்ச்சி அடைந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா என்னுடைய தகப்பன் தான் என்னை வழி நடத்துகிறார். அவர் என் கரம் பற்றி வழி நடத்துகிறார். அவர் என்னை தாங்குகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை வழி நடத்துகிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய தகப்பன் ஆண்டவர் இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, என்னுடைய சொந்த குமாரனையை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருப்பது எப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமாங்க தாப்பனே. எங்கே புல் இருக்குது என்ன எனக்கு நீங்கள் தகப்பனே அவ்வளோ அழகாக என்னை மேய்க்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தகப்பனே, நான் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் தகப்பன் தான் இதெல்லாம் எனக்கு செய்கிறாரு. என் தகப்பன் எனக்கு இதை செய்கிறாரு. என் தகப்பன் ஆண்டவரே, லார்ட் தி யூனிவர்சல் ஆண்டவரே, உலகளாவிய சபை இருக்க திருச்சபை, அதுதான் மெய்யான திருச்சபை. ஆங்காங்கு இருக்கிறார்கள். ஒருவேளை தாப்பனே ஆங்காங்கு இருக்கிறார்கள். ஒருவேளை சபையில் 1, 2 இருக்கலாம். ஆனால் உலகளாவிய திருச்சபை எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது எனக்கு. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய உறவில் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் தாப்பனே, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஆண்டவரே. ஒரு குடும்பம் எனக்கு உண்டு, ஒரு குடும்பம் எனக்கு உண்டு. அதில் என் தகப்பன் ஆண்டவரே, நீர் மேலானவர், குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த திரியேக தேவனில் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் நாம் ஒன்றாக இருக்கிறது போல. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். ஐயோ தாப்பனே, இந்த ஆத்துமாவை சாந்தியம், இந்த ஆத்துமாவை குடமுடைய கரங்களை ஆண்டவரே, லார்ட் யூ மஸ்ட் யூ ஹேவ் கிவன். நீர் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. கர்த்தாவே தேவா, இந்த காரியத்தில் மன மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆண்டவரே எனக்கு புரியலன்னா கூட நீங்கள் கிரியை செய்யலைன்னா ஒரு ஆத்மா மனம் மாற மாட்டாங்கன்றது உண்மை தகப்பனே. நீங்கள் ஒரு ஆத்மாவில் ஆவியானுடைய அந்த மறுமலர்ச்சியை, இந்த உயிர்மீழ்ச்சியை நடப்பிக்கலைன்னா அந்த ஆத்மா வரவே முடியாதுங்கிறது உண்மை, வரவே மாட்டாங்கன்றது உண்மை. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தானே ஒரு பாவியை மாற்றுகிறவர், பாவியை நீதிமானாக்குகிறவர். என் தகப்பன் தான், என்னுடைய தகப்பன் தான் ஆண்டவரே. என் தகப்பன் என் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை. நீங்கள் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை இங்கே கொண்டு போய் விடுறீங்க. எனக்கு எது சரி என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. எனக்கு தேவையானது என்னது என்பதை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இதில் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். நான் உங்களை துதித்து ஸ்தோத்தரிப்பதை தவிர ஆண்டவரே மேலான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என்னை நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவார். ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகும், தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆமாம் தாப்பனே, என்னுடைய அறியாமையின் காலங்களில் அப்படியெல்லாம் இருந்தது உண்மைதான். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, அது எவ்வளோ உண்மையாக நீங்கள் என்னை வழிநடத்தியிருக்கிறீங்க என்பதை நான் பார்க்குறேன். எவ்வளோ மெய்யா இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் வழிநடத்தியிருக்கிறீங்க, எவ்வளோ அழகாக நீங்கள் வழிநடத்தியிருக்கீங்க என்றதை நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, உண்மையாலுமே ஆண்டவரை மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம் தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்கள் தகப்பனே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உங்களை துதிக்கிற எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரே என் ஆண்டவருக்கு நன்றி செல்லவும் ஸ்தோத்திரம் செல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு ஆச்சரியமான காரியம், இது இவ்வளோ அற்புதமான காரியம். இது சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற கிருபையெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது, இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற இந்த அன்பையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, அன்பின் தாப்பனே,
ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே எவ்வளோ ஆச்சரியமாக என்னை வழிநடத்திருக்கீங்கன்றது நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே. எனக்கு தெரியாது தகப்பனே, நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ ஆபத்தான ஒரு உலகம் இது ஆண்டவரே, இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு உலகமாக இருக்கிறது தகப்பனே. மனுஷன் வாழ்க்கையில் இவ்வளோ ஆண்டவரே உறவுகளில் பாதிப்பு. ஐயோ ஐயோ என்று மற்றவர்களை எண்ணி பார்க்கும் பொழுது உள்ளுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தமனை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மெய்யாலுமே நீங்கள் என்னை தேற்றுகிறீங்க ஆண்டவர். யூ கம்ஃபர்ட் மீ லார்ட், யூ ரெஸ்டோரத் மை சோல். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. நான் எண்ணி பார்க்கும்போது என்னுடைய ஆத்துமாவை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறீங்க லார்ட். என்ன ஒரு அருமையான ஒரு குடும்பம் இது. ஆமாம் ஆண்டவரே, இவ்வளோ ஆச்சரியமான ஒரு குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தவிர அவளுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவரே செய்திருக்கிறீங்கன்றதை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியமாக இது இருக்கிறது. மிகுந்த அற்புதத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன் இவர். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தேவன் இவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு நான் உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் தேவா. ஆனால் ஆண்டவரே, இவ்வளோ மக்களுக்காக நான் எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, நீர் ஒரு ஆத்மாவில் சபையில் இறங்கும். ஐக்கியத்தின் சபைகள் போதர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இறங்கும் ஆண்டவரே. இந்த அன்பை அறிந்து கொண்டு வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த அன்பை ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லது ஆண்டவரே, எவ்வளோ மேலானது, எவ்வளோ உயர்ந்தது. ஸ்தோத்திர நன்பின் தாப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உண்மையாலுமே ஒருவேளை நான் வருத்தப்படுறேன், ஒரு ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சிட்டு எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குணங்களில் மாற்றமில்லை, விடுதலை இல்லை. ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு ஆண்டவரே சரியாக இருக்கிறதாக தெரியல. என்னை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரே, தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நான் மோட்ச ராஜ்யம் போயிடுவேன். ஆனால் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் தகப்பனே ஆண்டவரே உண்மை அறிந்த வாழ்க்கை இல்லையே. அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு கனி இல்லை ஆண்டவரே. இதை எண்ணி பார்க்கும்பொழுது எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. எத்தனை மக்கள். ஆமாம் ஆண்டவரே, அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஆண்டவரே நினைக்கிறாங்க, அவங்க எப்படியோ நினைக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா, இவ்வளோ வருத்தமான ஒரு காரியம். அவங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க முடிகிறதில்ல, அவங்க வாழ்க்கையை சிந்திக்க முடிகிறதில்ல தகப்பனே. உடைய வேதத்தை பற்றி கொண்டு வாழ்கிற இவ்வளோ ஆவிக்குரிய வஞ்சகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது தாப்பனே. ஆவிக்குரிய வஞ்சகம் என்பது இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கிறது தாப்பனே. இவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உம்மை தகப்பனாக ஆண்டவரே அவர்கள் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் சொல்ல முடியல. ஆமாம் ஆண்டவரே. ஆனால் ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு மாயின் தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மாயின் தோற்றம் தான் நான் சொல்ல முடியும். அது என்ன ஒரு பரிதாபம் ஆண்டவரே. அவ்விதமான மக்கள் ஒவ்வொரு பேசும் ஆண்டவரே. ஏன் ஏமாந்து போகணும்? அந்த ஆண்டவரே பாவ சுபாவத்தினால சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. ஆனால் ஒரு பொய்யான ஒரு மாயை ஆண்டவரே அவர்கள் நம்புகிறாங்க, ஒரு மாயான தோற்றத்தில் வாழுகிறாங்க தகப்பனே. உங்களை நித்தியத்தில் போகும்போது ஒருவேளை நித்தியத்தில் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுது எவ்வளோ சந்தர்ப்பங்கள், எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டோம். அதெல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாம் அவங்க விட்டுட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க. தேவைன்னு நினச்சிட்டு தேவையில்லைன்னு நினச்சிட்டாங்க. ஆமாம் ஆண்டவரே, அது தேவையில்லை அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே உன் பக்கமாய் திரும்ப வேண்டிய ஒரு தேவை எவ்வளோ பெருசு தாப்பனே. உண்மைதான், நீங்கள் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் உன்னிடத்தில் வரமாட்டாங்கிறது உண்மைதான் தாப்பனே. ஆனால் ஐயோ இந்த காரியம் எவ்வளோ ஒரு பரிதாபம் இதனுடைய பயங்கரம். ஐஸ்வர்யை பற்றி எனக்கு தெரியல. ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில்
பெரிதாக ஒன்று பாவம் செய்ததாக எனக்கு தெரியல. ஆனால் கண்களை ஏறெடுத்த பொழுது ஐயோ நரகங்கிறது எவ்வளோ பயங்கரம். ஆண்டவரே அதை பற்றி சிந்திக்கிறதில்ல நிறைய பேர். ஆண்டவரே உண்மையே நானுமே அது உண்மைதான். அந்த மோட்ச ராஜ்யம் நரகங்கிறத ஆண்டவரே நான் விசுவாசத்தை நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால் என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் தாப்பனேன் நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. என் ஆண்டவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லி ஆத்துமாக்களை அவர் பக்கமாக இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லையே. என் ஆண்டவர் அப்படி பொய் சொல்லி ஆத்துமாக்களை தம் பக்கமாக இழுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே, செய்ய மாட்டாரு. என் தாப்பன் அவ்விதமாக ஆண்டவரே இல்லாத ஒன்றை ஆண்டவர் இருக்கிறதாக சொல்லி ஏமாத்தி மக்களை தம் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக செய்கிறவரா? என் ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? என் ஆண்டவர் அவ்விதமான ஒரு குணம் உள்ளவரா? இல்லையே. இல்லை தாப்பனே, உள்ளதே உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்லுகிறவர் அல்லவா? ஆண்டவரே உண்மைத்தன்மையான என் தேவனாயிற்றே, என் மாறாதவராயிற்றே, பரிசுத்தராயிற்றே. ஆண்டவரே பரிசுத்தத்தை குறித்த காரியத்தில் ஆண்டவரே கத்தாவே இவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம். நான் பரிசுத்தராக இருக்க நீங்கள் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லிங்க. அன்பே தாப்பனே எனக்கு பரிசுத்தத்தை தாங்க. இந்த பரிசுத்தத்தை நான் வாஞ்சிது ஓடணும் ஆண்டவரே. அசுத்தம் என்பது ஐயோ தாப்பனே அது ஒரு பயங்கரமான உளையான சேரு. இவ்வளோ மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தாப்பனே ஆண்டவரே அது பயங்கரமான ஒரு உழையான சேரு. ஐயோ ஆண்டவரே, உண்மையிலே ஆண்டவர் மட்டும் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பாரானா, ஆண்டவரை மட்டும் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பாரானா, உழையான சேற்றில் தான் நான் இன்றைக்கு இருப்பேன். உழையான சேற்றில் தான் நான் ஆண்டவரே மூழ்கி போயிருப்பேன். ஆண்டவரே ஒருவேளை வெளிவர முயற்சிக்கலாம், வெளிவர வேண்டும் என்று எண்ணலாம், ஆனால் முடிவதில்லை. எவ்வளோ உண்மை ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளோ உண்மை ஆண்டவரே. என்னுடைய காலங்களை எண்ணி பார்க்கிறேன். இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனம் பிடித்த ஒரு மாம்சைக்குரிய ஒரு பயங்கர வாலிபனாக அழிந்து கொண்டிருந்தனே ஆண்டவரே, அழிந்து கொண்டிருந்த உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருந்தது ஆண்டவரே. அது என்னுடைய எண்ணங்களை ஆண்டவரை முழுமையாக ஆட்கொண்டது. என்னுடைய சிந்தனைகளை ஆட்கொண்டு என்னை ஆண்டவரை அழித்து கொண்டிருந்தது தாப்பனே. அது ஒரு உழையான சேரு தான். ஐயோ ஆண்டவரே, பொருளாசையும் கூட ஒரு உழையான சேரு தான் ஆண்டவரை. வெளிவர முயற்சிக்கலாம், ஆனால் வர முடியாது. தகப்பனே ஆண்டவரே இந்த சபையை நோக்கிப்பார். உலகளாவிய திருச்சபையில் எத்தனை பேர் உண்மையாலுமே ஆண்டவரே அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் உமக்கு தெரியும். தேவனை தகப்பனாக கொண்டு ஆண்டவரே அவரை மாற்றமே சார்ந்து எத்தனை பேர் வாழ்கிறவங்க உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே உலகளாவிய திருச்சபை என்ற ஒரு அருமையான குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். Lord, they all will be there. One family, one family. What a beautiful family. அழகான குடும்பம், ஆண்டவரை மட்டுமே நேசிக்கிற ஒரு குடும்பம். அப்பா என்று ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே அந்த காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அந்த தகப்பனை எவ்வளோ ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவை மையமாய் வைத்து வாழ்கிற அது ஒரு வாழ்க்கை முறையான ஒரு காலங்கள். அதில் ஆண்டவரே ஒரு உலக பிரகாரமான ஒரு உதாரணமாக காணப்பட்டால் கூட தகப்பனே அந்த காலங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ ஆண்டவரே ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஆண்டவரே குடும்பத்தில் எப்படி அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க தெரியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியல. தகப்பனே மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ மாறி போயிடுச்சு. ஆமாம் ஆண்டவரே, இந்த காலங்களில் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு வயல், காலையிலெல்லாம் போய் வேலை செய்து எல்லாம் சேர்ந்த ஒரு காரியம். ஆமாம் ஆண்டவரே, மிக அழகான ஒரு காரியம். ஆனால் மனுஷ இருதயம் ஒருவேளை கம்யூனிசம் கூட ஒரு ஆண்டவரே கூட்டு குடும்பத்தை போல ஆண்டவரே காணப்பட்ட ஒரு காரியமாக அதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நடைமுறையில் அது ஆண்டவரே சரியாப்படலை, நடக்கப்படலை. கம்யூனிசம் ஒரு நல்ல ஒரு கொள்கை என்று தான் சொல்லணும். ஒருவேளை அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவன் ஆண்டவரே அந்த காரியத்தினால் அவன் எழுப்புண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தத்துவத்தை அவன் கொண்டிருந்தான். ஆனால் உண்மையாலுமே அதை விட்டுட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கம்யூனிசம் என்பது ஒரே ஒரு குடும்பம் என்ற நிலையில் மக்கள் மத்தியில் அவ்வளோ கவர்ச்சிகரமாக அது பரப்பப்பட்டது. நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். கம்யூனிசம் இவ்வளோ நாடுகள், இந்த ரஷ்யாவிலிருந்து லெனின், மார்க்ஸ் இவங்களெல்லாம் இருந்த ஆண்டவரே இவ்வளோ அழகான ஒரு ஆண்டவரே காரியத்தை சித்தரித்தார்கள்.
அழகான ஒரு காரியத்தை, தத்துவத்தை மக்கள் மத்தியில் ஆண்டவரை உட்புகுத்தினார்கள், ஏற்படுத்தினார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது செயலோக்கப்புறமாக வர முடியல. ஏன்னா மனிதனுடைய பாவத்தன்மை ஆண்டவரே, இது எவ்வளோ சுயநலமாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக எவ்வளோ நல்ல குறிக்கோள்கள், நல்ல காரியங்கள் இருந்தால் கூட தகப்பனே, அது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரயோஜனப்படாத ஒன்றாக போயிடுச்சு. உண்மைதான் தகப்பனே. அந்த கம்யூனிஸ்ட்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ தேசங்களில் அது ஆண்டவரே பரவிற்று, புரட்சிகள் வந்தது. ஆனால் ஆண்டவரே அது நிற்க முடியலை. ஏன்னா பாவத்தின் தன்மை அது, பாவத்தினுடைய தன்மை அது. ஆனால் ஆண்டவரே, இந்த பரலோக குடும்பம் என்பது, ஆமாம் ஆண்டவரே, ஏற்கனவே பலர் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்தோடு குடும்பமாக இருக்கிறார்கள். அந்த பரம தகப்பனோடு கூட இணைந்து அவர்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவரே, எங்கே இருக்கிற ஒரு குடும்பம் அதில் ஆண்டவரே பலர் இணைந்து வருகிறார்கள். அந்த குடும்பம் எவ்வளவு அழகான ஒரு குடும்பம். ஏன்னா ஒரு நல்ல தகப்பனை கொண்ட ஒரு குடும்பம் அது, ஒரு நல்ல தகப்பனை கொண்ட அருமையான குடும்பம் அது. அந்த குடும்பத்தில் அந்த தகப்பன் பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் பொருட்படுத்தி செயல்படுத்துகிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுத்துகிறார். அதில் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, பெருமை இல்லை, மேட்டுமை இல்லை. தகப்பனே, what a beautiful family it is. It's a matter of love. லவ், அன்பு தான். ஒருவருக்கு ஒருவர் மேன்மை பாராட்டும்படியாக இல்லை. எவ்வளோ அழகான ஒரு பரம குடும்பம். பிதாவே, அப்பாவே, அப்பா, என் தகப்பனே, என்ன ஒரு அருமையான குடும்பம். என்னையும் கூட அதில் ஒரு பங்கு கொடுத்துருக்கீங்களே, எனக்கும் கூட அதில் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த உலகளாவிய திருச்சபை என்ற ஒரே குடும்பத்தில் ஆண்டவரே தகப்பனே, இது காலம் பூரா உடைய வருகை மட்டுமாக இருந்து கொண்டிருக்கும். மேலே ஆண்டவரே ஒரு திருச்சபையினுடைய ஒரு குடும்பம் அங்கே இருக்கு. கீழே ஆண்டவரே ஒரு குடும்பமாக தகப்பனே, எவ்வளோ ஆச்சரியம். அவங்களுக்கு விருப்பமெல்லாம் ஆண்டவர் தான், அவங்களுடைய வாஞ்சியெல்லாம் ஆண்டவர் தான், அவருடைய ஆண்டவரே எண்ணமெல்லாம் ஆண்டவர் தான். வேறு எதுவுமே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ அழகாக ஆண்டவரே, இந்த பூமியில் உம்மை தவிர வேறு எனக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, எவ்வளோ ஒரு மாயை. இந்த உலகத்தை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, இது ஒரு பயங்கர மாயிலும் மாயை தான். ஆனால் மனுஷன் அதிலிருந்து விடுபட முடியலை. மனிதனால் அதிலிருந்து வெளிவர முடியலை. மனிதனாக அதிலிருந்து ஆண்டவரை மீள முடியலை. மனிதனாக அதிலிருந்து அவன் ஆண்டவரே கர்த்தாவே எப்படியாகலும் வெளிவரக்கூடுமா? இல்லை. ஐயோ, உளையான சேரு. ஒரு பாவியின் வாழ்க்கை உளையான சேரில் வாழுகிற வாழ்க்கை தான். அதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறான், ஆனால் மறுபடியும் அதுதான். மேலே வந்துடணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் முடியல. இந்த காரியம் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறான், ஆனால் அதைத்தான் மறுபடியும் செய்கிறான். இந்த காரியம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறான், ஆனால் மறுபடியும் அதுதான் அவனுக்கு வருது. தகப்பனே, இவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. என் ஆண்டவரே தகப்பனே, தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தர் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் என் தகப்பன் நீர் நீதியாய் செய்கிறவர். அன்பின் தாப்பனே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரேல் மக்களை எவ்விதமாக நீர் வழி நடத்தினீர். அதில் பார்த்தா ஒரு அருமையான ஒரு குடும்ப அமைப்பை பார்க்க முடிகிறது தாப்பனே. அழகான ஒரு குடும்ப அமைப்பை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவரே, அந்த மக்கள் அந்த தகப்பனை புறக்கணிச்சிட்டாங்க. அருமையான அந்த பரம தகப்பன் வேண்டாம். தகப்பனே, எவ்வளோ ஒரு கடினமான ஒரு இருதயத்தினுடைய பிரதிபலிப்பை இஸ்ரேல் மக்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. இவ்வளோ ஒரு கடினமான இருதய ஆண்டவரே கடினத்தன்மையை மக்கள் மூலமாய் பார்க்க முடிகிறது. தகப்பனே, நீர் மன்னியும் ஆண்டவரே, நீர் மன்னித்தரலும் தாப்பனே. இவ்வளோ ஒரு அருமையான காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே. எனக்கு என்றதை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அது எனக்கு போதும். சபையை கண்ணோக்கி பாருங்க, அந்த மக்களை கண்ணோக்கி பாருங்க. வாரம் என்னுடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் உண்மையான உம்மை தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை பாராட்டல் இருக்கா? இவருடைய தகப்பன் எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னை பலப்படுத்துகிறார், என்னை தாங்குகிறார்.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? என் தகப்பன் என்னோட கூட இருக்கிறார். என் தகப்பன் என்னோட கூட இருக்கிறார். என் தகப்பன் என்னோட கூட இருக்கிறார். அது போதும். என் தகப்பன் என்னோட கூட இருப்பாரானா அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம் தகப்பனே. என்ன அருமையான ஒரு காரியம். ஸ்தோத்திரம் ஐயா. என் அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ அருமையான கிருபையை ஆண்டவரை நீர் அடியனுக்கு கொடுத்து நீர் வழி நடத்துகிறதை பார்க்கும் பொழுது தகப்பனே, என் அன்பின் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராக மாறாதவராக இருக்கிறீர் தகப்பனே. இந்த ஏழை பாவிக்கு எவ்வளோ ஆண்டவரே பாராட்டி இருக்கிற அந்த அன்பையெல்லாம் நான் எண்ணி தகப்பனே, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களுக்கு நான் துதி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய எல்லா அன்பின் பாராட்டுதலுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரே, இருந்த ஏழை பாவியை நீங்கள் எவ்வளவாய் கண்ணோக்கி பார்த்து என்னை ஆண்டவரே தயவாய் நீர் வழி நடத்துகிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எவ்வளோ அற்புதமான என் கர்த்தர் நீர், எவ்வளோ ஆச்சரியமானவர் ஆண்டவரே. தகப்பனே, நான் எவ்வளோ ஒரு மூடன் ஆண்டவரே. பாவம் என்னை அழித்திருக்கும், அதான் நான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் என் பாவமே என்னை அழித்திருக்கும் ஆண்டவரே. என்னுடைய சுயம் என்னை அழித்திருக்கும். என்னுடைய சுய வழிகள் என்னை அழித்திருக்கும். என்னுடைய சுய யோசனைகள் என்னை அழித்திருக்கும். ஆனால் ஆண்டவரே, இவள் எல்லாவற்றையும் எவ்வளோ தடுத்து ஆட்கொண்டீர். அந்த விசுவாச பாதையில் என்னை ஆண்டவரை கொண்டு செல்லும்படியாக எனக்கு எவ்வளோ காரியங்களை என்னை நஷ்டப்படுத்தினேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கையில் இருந்தால் ஆண்டவரே விசுவாச பாதையில் நான் போயிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த விசுவாச பாதையை ஆண்டவரை நீர் தாப்பனை காண்பித்து அதில் என்னை வழிநடத்தி கொண்டு போகிறீரே, அது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். இவ்வளோ ஆண்டவரை எத்தனையோ காரியங்களை நான் நஷ்டமடைந்தேன். சில கோடிகள் நஷ்டமடைஞ்சது, இழக்க போயிற்று ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவாக பணம் கட்டி அந்த நிலத்தை கிடைக்காமல், ஒருவேளை அது ஆண்டவரே ஒருவேளை சில கோடிகள் என் கையில் இருந்திருக்கலாம், கோடி ரூபாய்கள். ஆனால் அது இழக்கப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே. மற்ற இன்னும் பல வழிகளில் நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே அந்த நாட்களில் நிலங்களை வாங்கி போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யும்படியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்படலை. ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, அவைகள் ஒருவேளை என்னுடைய கையில் இருந்திருந்தா கூட ஆண்டவரே, நான் அந்த விசுவாச வழியில் நான் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த விசுவாச வழியில் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்திருக்க மாட்டேன். ஆமாம் ஆண்டவரே, நான் அதை வந்திருக்க மாட்டேன். அது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த விசுவாச வழியில் நான் ஆண்டவரே வந்திருக்க மாட்டேன் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் உங்களை அதிகமாய் துதித்து நன்றி செலுத்துகிறேன். அதிகமாய் துதித்து நான் உங்களை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. அதிகமாய் துதித்து ஆண்டவரே உங்களுக்கு நான் கனத்தை செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே. எவ்வளோ அருமையாக ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தகப்பனே நீர் கிடைக்க பண்ணி எவ்வளோ ஆண்டவரே அற்புதமாக நீங்க ஆண்டவரே செய்திருக்கிறீங்க என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களை அதிகமாய் துதித்து நான் போற்றுகிறேன். உங்களை அதிகமாய் துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. இவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே நீர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் தாப்பனே செய்து வருகிறதை எண்ணி பார்க்கும் பொழுது எமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் உங்களை துதிக்கிறேன். நன்றியோடு உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, ஆமாம் ஆண்டவரே, என்னை எவ்விதமாக வழிநடத்த வேண்டும், விதமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்த காரியத்தில் நீங்கள் எனக்கு தெளிவான யோசனைகளை தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்துங்க தாப்பரே. அருமையான அந்த யோசனைகளை ஆண்டவரே என்னில் தந்து நீங்கள் அதை ஆண்டவரே நிறைவேற்றி தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமை ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே செயல்பூர்வமாய் ஆண்டவரே கர்த்தாவே செய்து வருகிறதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தாப்பனே.
தேவா, உங்களை ஸ்தோத்திரித்து நான் துதிக்கிறேன். உங்களை நான் ஸ்தோத்திரித்து போற்றுகிறேன். ஸ்தோத்திரித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. கிருபையாயிரும் தாப்பனே. இரக்கமுள்ள ராஜாவே, நீர் இரக்கமாயிருந்து அடையனை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். நீர் அறியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒன்றுமல்ல தாப்பனே. உங்களுடைய சித்தம் என்பது இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஏற்காய் ஸ்தோத்திரம். தேவா, உங்களை துதித்து நன்றி செலுத்துகிறேன். உங்களை துதித்து நான் போற்றுகிறேன். உங்களை துதித்து நான் வணங்குகிறேன். உங்களை துதித்து ஆண்டவரே கர்த்தாவே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவா தேவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏழை பாவியை கண்ணோக்கி பாருங்க. இந்த ஆண்டவரே பாத்திரனை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர். ஆண்டவரே, நீங்கள் என்னை வழிநடத்துங்க, அது எனக்கு போதும். நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமாம் ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய வழி நமக்கு தெரியும். என்னுடைய வழியை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வழி நமக்கு மறைவானதல்ல. எல்லாவற்றையும் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் திட்டமிட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆச்சரியமாக என்னை ஆண்டவரே வழி நடத்தியிருக்கீங்க என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தேவா மக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் மீட்பரே, உண்மை நான் நடியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. தேவா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரேன் நன்றி தாப்பனே. தேவா, உங்களை ஸ்தோத்திரித்து நான் துதிக்கிறேன். உங்களை நான் ஸ்தோத்திரித்து போற்றுகிறேன். உங்களை நான் ஸ்தோத்திரித்து வணங்குகிறேன். உங்களை நான் ஸ்தோத்திரித்து ஆண்டவரே கர்த்தாவே தேவா தேவா எல்லா கனத்தையும் பக்கம் செலுத்துகிறேன் தாப்பனே. எவ்வளவு நல்ல ஒரு தேவன் ஆண்டவரே. நாளும் அறியாம எத்தனையோ ஜனங்கள், மரியாதை எத்தனையோ ஜனங்கள் ஐயோ அந்த நித்திய நரக ஆக்கினை நீ பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ நீர் ஆண்டவரை இறங்க மாட்டீரா, அநேக மக்களை மீட்டு விடுதலையாக்க மாட்டீரா. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே இந்த ஆத்மாக்களை ஜபிக்கிறேன். 2 ஆத்மா ரட்சி ஆண்டவரே. ஒரு வேலை ஐயோ இந்த உலக பிரகாரமாக எவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம். ஐயோ ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் ரட்சியும். ஆண்டவரே இந்த 2 ஆத்மாக்களை ஜபிக்கிறேன், அந்த 3 ஆத்மாக்களை ஜபிக்கிற ரட்சியும். ஆண்டவரே, உலக பிரகாரமாக இவ்வளோ காரியங்கள் இருந்தும் ஐயோ தாப்பனே, உலக பிரகாரமான இவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் கூட தேவா என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் ஆண்டவரே. தேவா தேவா இல்லை ஆண்டவரே. ஐயோ நான் எவ்வளோ ஆண்டவரே பாத்திரன் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. நான் எவ்வளோ ஒரு நீசன் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் எவ்வளோ ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒரு பொல்லாத மனிதனை உங்களுக்கு தெரியாதது தல்ல. தேவா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அருமை பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் செய்திருக்கிற எல்லா நன்மைகள், நீங்கள் செய்திருக்கிற எல்லா கிருபைகள், நீங்கள் செய்திருக்கிற எல்லா விதமான இரக்கங்கள் தேவா ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு நான் உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு உங்களை போற்றுகிறேன் தகப்பனே. நல்ல கர்த்தர் நீர், நல்ல கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயோ நீ லட்சியம் ஆண்டவரே. ஐயோ அந்த பரலோக குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தாவே உலகளாவை திருச்சபை அங்கத்தமாக இல்லைன்னா ஆண்டவரே ஐயோ என்ன பிரயோஜனம். தர்மையான குடும்பத்தோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரே ஐயோ தகப்பனாக உங்களை கொள்ளலைன்னா, தகப்பனாக அண்டிக்கொள்ள முடியலைன்னா ஐயோ ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. தகப்பனாகவுமே ஆண்டவரே பற்றி கொள்ளலைன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பு. ஆண்டவரே தகப்பனே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே, நீங்கள் விட்டு விடாதிருங்க தாப்பனே. தேவா உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன், உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தாப்பனே எனக்கு அறிவில்லை, ஞானமில்லை தாப்பனே. என்னை நீங்கள் கரம் பிடித்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லலைன்னா நான் ஆண்டவரே
ஒன்றுமில்லாமல் போயிடுவேன். நீங்கள் என்னை ஆண்டவரே முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். என்னை என்றைக்கு பிள்ளையாக அங்கீகரித்தீரோ, என்றைக்கு உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீரோ, இவ்வளோ பெரிய ஒரு கரை ஆண்டவரே. இதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தகப்பனே உண்மையான ஆறுதல் இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை, உண்மையான மீட்பு இல்லை, உண்மையான விடுதலை இல்லை, உண்மையான நம்பிக்கை இல்லை. தேவா ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உங்களை துதித்து நான் போற்றுகிறேன், உங்களை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. என் தகப்பனாக நீர் இருக்கும் பொழுது, என் தகப்பனாக என் ஆண்டவர் இருக்கும் பொழுது, என் தகப்பனாக என் மீட்பர் இருக்கும் பொழுது ஆண்டவரே நான் பயப்பட வேண்டியது அவசியமில்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரே, நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என் தகப்பனாக நீங்கள் இருக்கும் பொழுது தாப்பனே தேஜா அது எனக்கு போதும், அது எனக்கு போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது தாப்பனே. என் தகப்பனாக நீங்கள் இருக்கிறதுனால ஆண்டவரே இந்த காரியத்தை அழகாக ஆண்டவரே நீங்கள் செய்கிறீங்க, அழகாக அதை நிறைவேற்றுங்க, அழகாக எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தாப்பனே இந்த உலகளாவிய திருச்சபையில் ஒரு அங்கமாக என் தகப்பனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். யா மை ஃபாதர், யா மை ஃபாதர். தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்க மாட்டார். தகப்பன் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரே தன்னையே கொடுத்த என் அன்பின் தாப்பன், என்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த தாப்பன், ஒரு நாளும் எனக்கு நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீங்க, ஒரு நாளும் எனக்கு தீங்கு என்பதை ஆண்டவரே நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆமாம் தாப்பனே, எவ்வளோ அருமையான காரியம், எவ்வளோ காரியங்கள் மத்தியில் தகப்பனே நீங்கள் எனக்கு செய்திருக்கிறதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு கிருபை, அதிகமான ஒரு கிருபை, அதிகமான ஒரு கிருபை, இரக்கம், அதிகமான ஒரு தயவு. ஸ்தோத்திரம் ஐயா. தேவா எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் என் ஆண்டவர். எனக்கு ஆண்டவரே சொல்லி முடியாத இவை கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத இவளுக்காய், அவர் அருளிய சொல்லி முடியாத இவுக்காய், எவ்வளோ ஒரு அவர் அருளிய சொல்லி முடியாத இவுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத கிருபை, சொல்லி முடியாத அன்பு, சொல்லி முடியாத தயவு. ஐயோ எத்தனையோ மக்களுமே அறியலை ஆண்டவர், எத்தனையோ மக்களுமே அறியலை, எத்தனையோ மக்களுமே தெரியல தாப்பனே. தேவா உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். அன்பின் ஆண்டவரே உங்களை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன், உங்களை நோக்கி நான் காத்திருக்கிறேன். தகப்பனே அடியனுக்கு உதவி செய்யுங்க, அடியனுக்கு நீங்கள் தான் இரக்கம் செய்யணும், அடியனுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஒத்தாசையை தரணும், அடியனுக்கு நீங்கள் தான் உங்களுடைய கிருபை எனக்கு தரணும். ஆண்டவரே தேவா உங்களுடைய கரங்களில் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனங்கள், அறிவீனங்கள், முடியாமல், இயலாமல், புத்தியினம் எல்லாவற்றோடு உங்களுடைய கரங்களை நான் ஒப்புக்கிறேன். என் தகப்பன், என் தகப்பன் எனக்கு போதுமானவர். இம்மட்டுமாக என் தகப்பன் என்னை வழிநடத்தி இருக்கிறார். இம்மட்டுமாக என்னுடைய தகப்பன் என்னை ஆண்டவரை பலப்படுத்தி இருக்கிறார். இம்மட்டுமாக என்னுடைய தகப்பன் என்னை கைவிட்டதில்லை. இம்மட்டுமாக என் தகப்பன் எனக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், ராஜா உங்களை துதிக்கிறேன், ராஜா உங்களை போற்றுகிறேன். ஆண்டவரே நீர் எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்வானவர், எவ்வளோ உன்னதமான கர்த்தர் இவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தாப்பனே என் அன்பின் ஆண்டவரே, Lord, I have a heavenly Father. I have a Father who cares for me. I have a Father who loves me. I have a Father, oh Lord, who knows me. எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற என் அன்பின் தகப்பன் எனக்கு உண்டு. எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற என் பரம தகப்பன் எனக்கு உண்டு. அது போதும் தகப்பனே, அது போதும். என் அன்பின் தகப்பனே அது போதும் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க தகப்பனே. எனக்கு தெரியாது எப்படி செய்வது, எனக்கு தெரியாது எப்படி தொடர்ந்து செய்வது, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். என் மீட்பர் எனக்கு போதுமானவர். என் இரட்சகர் எனக்கு போதுமானவர்.
என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் செய்து கொடுப்பார். ஸ்தோத்திரம் தாமே. தேவா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரித்து துதிக்கிறேன். ராஜா, உங்களை நான் போற்றி வணங்குகிறேன். ஆண்டவரே, நன்மையின் தேவனே, கிருபையின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா, உங்களை நான் அதிகமாய் துதித்து போற்றி வணங்குகிறேன். கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.